ஆமென். உலகத்தின் முடிவு புரிந்தும் சகல நாட்களில் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தவர், வாக்கு ஆமென். மாறாதவர். மரித்த நீதோ ஹalleluya. சதாகாலம் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்ன, உயிரோடு இருக்கிற ஆண்டவர், நம்மை படைத்தவர், இம்மையிலும் மறுமையிலும் நம்மளை வழி நடத்துகிறவர், ஆமென். துணையாளர் அவர் இருக்க கலக்கம் இல்லை. அவர் எனக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களை எல்லாம் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஹalleluya. உமக்கு நன்றி ராஜா. இந்த காலை வேளையிலே உம்மை நோக்கி பார்க்கிறேன். எனக்கு ஒத்தாசை ஒரு பர்வதங்களுக்கு நேராக என் கண்பேர் எடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கத்தடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன்னை காலை தள்ளாட வச்ச உன்னை காக்கிற உறங்க இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. கர்த்தர் நம்மளை காக்கிறவராய் இருக்கிறார். அவர் நம்மளை வழி நடத்துவார். நாளை கூட அவருடைய வார்த்தையை அனுப்பி நம்மளை வழி நடத்த முடியாது, நம்மை பலப்படுத்த முடியாது. ஆவியானவரே, இந்த கரங்களை எங்களை ஒப்பு கொடுக்கும். அடியை மரத்து நீர் வெளிப்படுவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல 45வது அதிகாரம் 17 முதல் முடிய 17ங்களா? 45 17 to இஸ்ரவேலோ கர்த்தரால் நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையா இருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறது, நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. நான் அந்தரங்கத்திலும் பூமியின் அந்தகாரமான இடத்திலும் பேசினதில்லை. விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சந்ததிக்கு சொன்னதும் இல்லை. நான் நீதியை பேசி யதார்த்தமானவர்களை அறிவிக்கிற கர்த்தர். ஜாதிகள் என்று தப்பினவர்களே, கூட்டம் கூடி வாருங்கள், ஏகமாய் சேருங்கள். தங்கள் விக்கிரகமாகிய மரத்தை சுமந்து ரட்சிக்க மாட்டாத தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் அறிவில்லாதவர்கள். நீங்கள் தெரிவிக்கும்படி சேர்ந்து ஏகமாய் யோசனை பண்ணுங்கள். இதை பூர்வ காலம் முதற்கொண்டு விளங்க பண்ணி அந்நாள் துவங்கி இதை அறிவித்தவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ? நீதிபரரும் இரட்சகரும் ஆகிய என்னை அல்லாமல் வேறே தேவன் இல்லை. என்னை தவிர வேறொருவரும் இல்லை. பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே வேறொருவரும் இல்லை. முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவது இல்லை என்கிறார். கர்த்தரிடத்தில் மாத்திரம் நீதியும் வல்லமையும் உண்டென்று அவனவன் சொல்லி அவரிடத்தில் வந்து சேருவான். அவருக்கு விரோதமாய் எரிச்சல் கொண்டிருக்கிற யாவரும் வெட்கப்படுவார்கள். இஸ்ரவேலின் சந்ததியாகிய யாவரும் கர்த்தருக்குள் நீதிமான்களாக்கப்பட்டு மேன்மை பாராட்டுவார்கள். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இஸ்ரவேலரோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். ஆமென். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமல் கலங்காமல் இருப்பீர்கள். இஸ்ரவேலரோ இஸ்ரவேலரோன்னா யாரு? நாமதான். தேவனை விசுவாசிக்கிறவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இஸ்ரவேலர். இயேசுதான் என் ரட்சகர் என்று சொல்லி அவரை விசுவாசிக்கிறவர்கள் நீ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவார். ரட்சிப்பினானது காப்பாற்றப்பட்டவன், விடுவிக்கப்பட்டவன், மீட்கப்பட்டவர்கள், விடுவிக்கப்பட்டவர்கள். மலையாளத்துல ரட்சிப்பு அப்படி என்ன ரட்சிங்க அப்படின்னு சொல்றோம்னா நம்ம தமிழ்ல காப்பாத்துங்கன்னு சொல்ற மாதிரி. என்னை காப்பாத்துங்க அப்படின்னா என்னை ரட்சிங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ ரட்சிப்பு என்பது என்னை காக்கப்பட்டிருக்கிறேன், விடுவிக்கப்பட்டிருக்கிறேன், மீட்கப்பட்டிருக்கிறேன். எதுல இருந்தெல்லாம் காக்கப்பட்டிருக்கிறோம்? பாவத்துல, சாபத்துல, பிசாசுட்ட இருந்து நான் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை மீட்டிருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் என்றைக்கும் உள்ள சதா காலங்களில் வெட்கப்படாமல் கலங்காமல் இருப்பீர்கள். அப்ப மீட்கப்பட்டவர்கள், அவரால் காக்கப்பட்டவர்கள், அவரால் விடுவிக்கப்பட்டவர்கள் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். அல்லேலூயா.
அல்லேலூயா. அல்லேலூயா. யார் வெட்கப்படுவா அப்போ? 24ஆம் வசனம். ஆண்டவரால் கர்த்தரிடத்தில் மாத்திரம் நீதியும் வல்லமை உண்டென்று அவனவன் சொல்லி அவரிடத்தில் வந்து சேருவான். அவருக்கு விரோதமாய் எரிச்சல் கொண்டிருக்கிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு விரோதமாக எரிச்சல் கொண்டிருக்கிற எல்லாரும் ஏன் எரிச்சல் கொண்டிருக்கிறாங்க? ஏன் சோர்ந்து போயிருக்கிறாங்க? ஆண்டவர் மேல விசுவாசம் இல்ல, நம்பிக்கை இல்ல. அப்படிப்பட்டவர்கள் யாவரும் வெட்கப்படுவார்கள். அப்போ தேவனை விசுவாசியாது இருக்கிறவர்கள் வெட்கப்படுவார்கள். அல்லேலூயா. எப்போ அவிசுவாசமான வார்த்தைகள் வரும்? தேவனை குறித்து வார்த்தையை வாசிக்காதபடி, வார்த்தையை கேட்காதபடி, அவரோடு நம் ஐக்கியம் கொள்ளாதபடி இருக்கும்போது உலக சத்தங்கள் எரிச்சல் உண்டு பண்ணும். அப்போ தேவனோடு ஐக்கியம் இல்லாத இருக்கும்போது அந்த அவிசுவாசங்கள் நமக்குள்ள வருகிறது. அல்லேலூயா. அதனால நம்முடைய வாயில என்ன வருது? அவருக்கு விரோதமான எரிச்சல் கொண்டிருக்கிற யாவரும் வெட்கப்படுவார்கள். இஸ்ரவேலின் சந்ததியாகி யாவரும் கர்த்தருக்குள் நீதிமான்களாக்கப்பட்டு மேன்மை பாராட்டப்படுவார்கள். அல்லேலூயா. ஆகவே நாம் தேவனோடு ஐக்கியப்பட்டிருப்பது நமக்கு ஒரு பெரிய வெட்கப்படாமல் கலங்காமல் இருக்கும்படி நம்மை வழி நடத்துகிறது. ஆமென். 21 வசனம் சொல்கிறது, நீங்கள் தெரிவிக்கும்படி சேர்ந்து ஏகமாய் யோசனை பண்ணுங்கள். இதை பூர்வ காலம் முதற்கொண்டு விளங்க பண்ணி அந்த நாள் துவங்கி இதை அறிவித்தவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ? நீதிபரரும் இரட்சகருமாக என்னை அல்லாமல் வேறே தேவன் இல்லை, என்னை தவிர வேறொருவரும் இல்லை. அல்லேலூயா. உன்னை ரட்சித்தது யாரு? நான் தானே. உனக்காக விளைக்கரையை செலுத்தி பரிசுத்த ரத்தத்தை ஊத்தி கொடுத்தது நான் தானே. யார் உன்னை விடுவிக்க முடியும்? உன்னை தேடி வந்தது யாராவது உண்டா? இந்த உலகத்துல என்னை தேடி வந்த ஒரு ரட்சகர் உண்டா? இயேசுவை தவிர யாரும் இல்லை. நீ தேடாம இருக்கும்போது நான் தானே உன்னை தேடி வந்தேன். பாவத்தின் தண்டனை மரணம். அந்த மரணத்தை நீ ஏற்றுக்கொள்ள கூடாது என்று சொல்லி உனக்காக ஜீவனே கொடுத்தது ஒரே ஒரு தெய்வம் இயேசுதான். ரத்த சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்ல. ஆட்டு ரத்தமோ மாட்டு ரத்தமோ கோழி ரத்தமோ உன்னுடைய பாவங்களை மன்னிக்க முடியாது. பரிசுத்த தேவன், சகலத்தையும் படைத்த தேவாதி தேவன் மனு உருக்கொண்டு தேவன் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திற்கு ஆதியிலே வார்த்தை வந்து அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அல்லேலூயா. அது நம்மை மீட்க மனு உருக்கொண்டு மனிதனாக வந்து 100க்கு 100 பரிசுத்தமுள்ள தெய்வம் பரிசுத்த ரத்தத்தை ஊற்றி கொடுத்ததுனால எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம். ஆகவே நான் மீட்கப்பட்டிருப்பேன். அவருடைய ரத்தத்துக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? இந்த உலகம் ஒரு கீழ்ப்படியாமையினால பாவம் பிறந்தது. அந்த சந்ததி கீழ்ப்படியாமைய சந்ததியா இருந்தது. ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த பிள்ளைகள் சந்ததி எல்லாம் கீழ்ப்படியாத, எல்லாரோட ரத்தத்திலையும் பாவம் இருந்தது. ஆகவே கண்ணியின் வயிற்றுல பசுத்த ஆவியானவராலே கற்பவதியாகி தேவாதி தேவன் மனு உருக்கொண்டு இந்த பூமியிலே மனிதனாக பிறந்தார். அவருடைய ரத்தம் பசுத்த ரத்தம். அல்லேலூயா. அவருடைய தகப்பன் யோசேப்பு இல்ல. யோசேப்பு வந்து வளர்ப்பு தகப்பனா இருந்தார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் மனுஷனுக்கு பிறந்தவர் அல்ல, பரிசுத்தத்தினால் பரிசுத்த ஆவியானவராலே ஜென்மமாக்கப்பட்டு. அல்லேலூயா. இந்த உலகத்திலே பிறந்த பரிசுத்தமுள்ள தேவன் அவரை போல ஒருத்தருமே இல்லை. அல்லேலூயா. அவருடைய பரிசுத்த ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது. ஆகவே அது விசுவாசிகளுக்கு எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுக்க முடியாது. அவருடைய பிள்ளையால் ஆக முடிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நீதிபரரும் இரட்சகருமாகிய என்னை இல்லாமல் வேறே தேவன் இல்லை, என்னை தவிர வேறு ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. பூமியில் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. அல்லேலூயா. முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை
முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவதில்லை என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. 20ஆம் வசனம் பாருங்க. 20. கூட்டங்கூடி வாருங்கள், ஏகமாய் சேருங்கள், தங்கள் விக்கிரகமாகிய மரத்தை சுமந்து ரட்சிக்கப்பட மாட்டாத தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் அறிவில்லாதவர்கள். அல்லேலூயா. தங்கள் விக்கிரகமாகிய மரத்தை சுமக்கிறவர்கள். அல்லேலூயா. மரத்தினால் உண்டாக்கப்பட்ட பொம்மைகள், விக்கிரகங்கள், அதை நம்ம சுமந்து ரட்சிக்க மாட்டாத தேவனை தொழுது கொள்கிறவர்கள் அறிவில்லாதவர்கள். அல்லேலூயா. ஆகவே 18ஆம் வசனம், வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையா இருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. நானே கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை. அந்த தேவன் வேறு ஒருவர் இல்லை. ரட்சகர் ஒருவரே, அவரை போல ஒருவர் இல்லையே. அல்லேலூயா. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. வெறுமையுமாய் இருந்தது, காலத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அல்லேலூயா. ஆதியில நம்ம பூமி எப்படி இருந்துச்சா? ஒழுங்கின்மையா இருந்தது. ஒழுங்கின்மையா இருந்துச்சு. ஒழுங்கின்மைன்னா மனுஷன் வாழ முடியுமா? வாழ முடியாது. ஒரு ரோடு இருக்காது, ஒரு கரடு முரடா சமம் இல்லாம இருக்காது. இப்ப போய் நிலவுல போய் இறங்கினாச்சுன்னா எப்படி இருக்கும்? தூசி இருக்கும். ஒரு மாதிரி அங்க மனுஷன் வாழக்கூடிய இது இருக்குமா? ஒண்ணுமே இருக்காது. ஒரு மரம் செடி கூட கிடையாது. முழுசு எப்படி இருந்துச்சு? உருவமற்றது, ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்துச்சு. அப்போ பூமி எப்படி இருந்துச்சு? உருவமற்றது, உருவமே இல்லை, வெற்றிடமா இருந்துச்சு. பூமியில அந்த உயிரினங்கள் வாழ தகுதியற்றதா இருந்ததை காட்டுகிறது. ஆழத்தின் மேல் என்ன இருந்துச்சா? அப்ப பூமி முழுவதும் ஜலத்தினால் மூடப்பட்டு இருள் சூழ்ந்திருந்தது. பூமி முழுவதும் ஜலத்தினால் மூடப்பட்டு இருள் சூழ்ந்திருந்தது. அல்லேலூயா. அப்போ ஆதியில பூமி எப்படி இருந்துச்சு? ஒழுங்கின்மையா இருந்தது, உருவமற்றதா இருந்தது, வெற்றிடமா இருந்தது, வெறுமையா இருந்தது. ஒழுங்கின்மை, வெறுமை. அது மாத்திரமல்ல, என்ன இருந்துச்சு? இருள் இருந்துச்சு. அப்போ ஒழுங்கின்மை, வெறுமை, இருள், இதுக்குள்ள தேவ ஆவியானவரும் இருக்கிறார். தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒழுங்கின்மை இல்ல, வெறுமையா இருக்குது, இருள் இருக்குது, ஆவியானவர் இருக்கிறார். ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். எதுக்கு இருக்கிறாரு? ஆவியானவர் எதுக்காக காத்து கொண்டிருப்பாரு? வார்த்தைக்காக காத்து கொண்டிருப்பார். அல்லேலூயா. வெளிச்சம் உண்டாவதாக என்று சொன்னார். 3ஆம் வசனத்தை பாருங்க. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள் வெளிச்சம் உண்டாக என்றார். ஆமென். உடனே என்னாச்சு? வெளிச்சம் உண்டாயிற்று. அல்லேலூயா. அப்போ வார்த்தை வந்த உடனே அந்த வார்த்தையை செயல் வடிவமாக்குறது என்னது? ஆவியானவர். அல்லேலூயா.
அசைவாடு கொண்டிருக்கிற ஹalleluya. ஆவியானவர் வார்த்தையாகிய அந்த வார்த்தை யாரு? தேவனாய் இருந்தது. தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர். ஹalleluya. அப்போ வார்த்தை வந்த உடனே வெளிச்சம் உண்டாகுது, இருளும் போது. அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில தேவன் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆமென், ஆமென். ஜலத்தில் மேல் அசைவாடின தூய தேவ ஆவியே, பலத்தின் மேல் பலனடைய என்மேல் அசைவாடுமே, பலத்தின் மேல் பலனடைய. என் மேல செய்வாடுமே விண்ணக காட்சினே. அல்லேலூயா. அப்போ அந்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில. அந்த ஆவியானவர் எப்பொழுது செயல் வடிவமாகிறார்? நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அபிஷேகம். இந்த அபிஷேகத்தை நான் வச்சிருப்பதனால என்ன பிரயோஜனம்? அந்த ஆவியானவர் ஊற்றப்பட்டு நாம் பலன் அடைந்திருக்கும் பொழுது நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம் என்ன? நீ எவர்களை ஆஸ்வதிப்பாயோ அவர்கள் ஆஸ்வதிக்கப்பட்டு இருப்பார்கள். நீ எது கட்டுவாயோ அது கட்டப்பட்டிருக்கும், எதை கட்ட அவிழ்க்கிறாயோ அது கட்ட அவிழ்க்கப்படும். அப்ப நம்ம வாயை திறந்து இயேசுவின் நாமத்தினால அந்த வார்த்தைகளை நம்ம சொல்லும் பொழுது அந்த அபிஷேகம் கொண்டு சென்று அந்த இடங்கள்ல காரியங்களை நடப்பிக்கிறது. இறையாதே அமைதியாயிருன்னு சொல்லும் போது அந்த வார்த்தை வந்தோடனே அந்த ஆவி போய் அந்த கிரியை செய்யுது. அல்லேலூயா. இவனை விட்டு புறப்பட்டு போ என்று சொன்ன பொழுது அந்த வார்த்தையில அபிஷேகம் ஆவியானவர் இருந்ததுனால என்ன ஆச்சு? விடுதலையாகுது. இல்லையா? ஆகவே ஆவியானவராலே வானங்களை அலங்கரித்தார். யோபு 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. யோபு 26:13. தம்முடைய ஆவியினால் வானத்தை அலங்கரித்தார், அவருடைய கரம் நெளிவாக. சரி. தமது ஆவியினால் வானத்தை அலங்கரித்தார். அல்லேலூயா. சங்கீதம் 33:6 வசனத்தை படிங்க. சங்கீதம் 33:6. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் பூமியில சர்வ சேனைகளும் உண்டாக்கப்பட்டது. அவருடைய வாயின் சுவாசத்தினால். அல்லேலூயா. அப்போ வார்த்தை வானங்களை உண்டாக்கு. அல்லேலூயா. அப்போ அந்த கிரியேஷன் எப்போ உண்டாகுது? அந்த வார்த்தை வந்த உடனே ஆவியானவர் அதை தூக்கி. சங்கீதம் 104:30 வாசிங்க. நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும், நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர். அப்போ நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது சிருஷ்டிப்பு உண்டாகிறது. அப்போ அனுப்புறதுக்கு என்ன வேணும்? கமாண்ட் வேணும், ஆர்டர், வார்த்தை வேணும். அல்லேலூயா. அப்போ தேவன் ஆவியா இருக்கிறார். ஆவியான தேவனுக்கு ஒரு ரூபம் ஒன்றும் இல்லை, அதனால் சொரூபம் ஒன்றும் இல்லை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தான் தேவனா இருந்தது, தேவனிடத்துல இருந்தது. அந்த வார்த்தை தான் மாம்சமாகி வந்தது. அப்ப அந்த வார்த்தையினாலே தான் எல்லாமே. கடல் சுத்தி பயங்கர அலை அடிச்சாலும் அதுக்கு ஒரு எல்கையை வச்சிருக்கிறார். அந்த எல்கை தாண்டி வர முடியாம இருக்குது. ஏன்? வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இருக்குது. சூரியன் அப்படியே இங்க இருந்து ஆரம்பிச்சு அப்படியே போயிட்டு இருக்குது. அது பாட்டுல ஓடிக்கிட்டே இருக்குது, ஒவ்வொரு நட்சத்திரம் கோள்கள் எல்லாம்.
அதெல்லாம் வார்த்தையினாலே, வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சிருக்குது, ஓடிட்டு இருக்கு. அல்லேலூயா. அந்த தேவன் நம்ம எப்படி உண்டாக்குனார்? வார்த்தையினால உண்டாக்குனாரா? நம்ம எப்படி உண்டாக்குனாரு? அவருடைய சாயலாக, அவருடைய சாயலாக மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது அவருக்கு லேசான காரியம். அல்லேலூயா. ஒரு பொம்மை மாதிரி உண்டாக்கி அதுல சுவாசத்தை ஊதி இந்த மண்ணான மனிதனுக்குள்ள அவருடைய மகிமையெல்லாம் உள்ள வச்சு நம்மளை வெளியேறப்பட்டவனா ஆக்கியிருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் அந்த சுவாசம் ஒரு நாளும் சாகாது, அதை தம்ம கொடுத்தவர்கிட்டே போய் சேர்த்துரும். ஆவி. அல்லேலூயா. ஆனா வெறுமனே இந்த உலகத்துல இருந்து எடுக்கப்பட்ட மண்ணுக்கு தான் நம்ம மதிப்பு கொடுக்குறோம். இந்த மண்ணுக்கு தான் நம்ம மேக்கப் பண்றோம், அலங்கரிக்கிறோம். இந்த மண்ணுக்கு தான் சாப்பாடு போடுறோம். ஆனா உள்ளான மனிதன் பலப்படுவதற்கு ஆண்டவருடைய வார்த்தை. இந்த ஆவியை வெளியே போச்சுனாக்கி நம்மளை யாரும் பேர் சொல்லி கூட மாட்டாங்க. பாடி எப்ப எடுக்கன்னு கேட்பாங்க. அந்த அந்த மண்ணுக்கு எவ்வளவு மேக்கப் பண்ணி சென்ட் அடிச்சாலும் நாத்தம் தாங்க முடியாது, மண்ணுக்குள்ள புதைச்சிடுவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு தோண்டி பார்த்தாச்சுன்னா மண்ணுக்கும் அதுக்கும் வித்தியாசமே தெரியாது. அப்போ இந்த மண்ணுக்கு போகுது, ஆனா அந்த ஆவி கண்டவரிடத்துக்கே போகுது. அந்த ஆவி ஒரு நாளும் அழிந்து போகாது. அதுக்குதான் பெயர் உண்டு, அதுக்குதான் மதிப்பு மேன்மை எல்லாம் உண்டு. அல்லேலூயா. ஜீவ ஆத்மாவாக்கிறார், ஜீவ ஆத்மாவாக்கிறார். அப்போ உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான், வெளியரங்கமான ஒரு மனுஷன் இருக்கான். அல்லேலூயா. வெளி மனிதன் போஷிக்கப்பட்டா வெளி மனிதன் பலப்பட்டு சினிமா நடிகை மாதிரி இருப்பாங்க உலகத்துல, வெளி மனிதன். ஆனா உள்ள மனிதனுக்கு ஆண்டவருடைய வார்த்தையும் அபிஷேகமும் நிரப்பப்பட்டா உள்ள பலப்பட்டிருப்பான். இந்த உள்ளான மனிதன் தான் நம்மளை எங்க கொண்டு போவோம்? கண்டம் விட்டு கண்டோம் பரலோக ராஜ்யத்துல அவரோடு கூட வாழுகிற அதிகாரத்தின் பிள்ளையா நம்ம மாற்றோம். அல்லேலூயா. மனிதன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயில வாழ்ந்த வார்த்தையினாலே பிழைப்பான்னு சொல்லும். அல்லேலூயா. ஆகவே இந்த வார்த்தை தேவனாய் இருக்கிறார். அந்த வார்த்தை சொல்லிதான் ரெண்டு பேரும் அனுப்பினார். நீங்க புறப்பட்டு போங்க, சுவிசேஷம் சொல்லுங்க, பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுங்க, நற்செய்தி சொல்லுங்க, பிசாசின் பிடியில இருக்கவங்களை கட்டுண்டர்களை விடுதலையாக்குங்க, பிசாசை துரத்துங்க, நீங்க எல்லாம் செய்வியோ அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம ஜெபிக்கிறோம். ஒரு தடவை கூட இயேசுடைய பேரை கேள்விப்படாத எத்தனையோ மக்களுக்காக ஆண்டவரே அந்த இடத்துல எல்லாம் போய் சுவிசேஷம் போகணும்னு நினைக்கிறோம். ஆனா ஒரு தடவை கூட வாயை திறந்து சுவிசேஷம் சொல்லாத எத்தனையோ நம்மகிட்ட உண்டுமே. ஏதோ ஊழியக்காரங்களுக்கு மொத்தத்தில் கொடுக்கப்பட்ட அழைப்புன்னு சொல்லிட்டு அந்த அக்கா பாத்துக்கிடுவாங்க, அந்த அம்மா பாத்துக்கிடுவாங்க, அந்த ஐயா பாத்துக்கிடுவாங்க. சுவிசேஷம் ஒவ்வொரு மேல உள்ள கடமை. இயேசுதான் ரட்சகர்னு சொல்றத ஒரு தடவை கூட நான் யார்ட்டையும் போய் சுவிசேஷம் சொல்லல. அப்படிப்பட்ட மக்களுக்காக நாம் பாரப்படுவோம். ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்டது மாத்திரமல்ல, நான் அநேகருக்கு ஆஸ்வாதமாக இயேசுதான் ரட்சகர்னு சொல்ல என் வாயை திறந்துருக்கேன், என் நாவை திறந்துருக்கேன். அறிவு பொண்ணு இல்ல ஆண்டப்படி சொல்லணும்னா யாரு எப்படி கேள்விப்படுவாங்க? நாம் சொல்ல ஆரம்பிச்சோம்னா, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய செயல்ல நாம் சொல்ல ஆரம்பிச்சோம்னா, ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தையை எடுத்து அவர் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் இந்த நாள்ல எதிர்பார்க்கிறது என்னது? நமக்குள்ள இருந்து அந்த வார்த்தை வெளியில வரும் பொழுது ஆவியானவர் கொண்டு போய் அங்க விடுதலை செய்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் துணிக்கு ஆயத்தமா இருக்கிறார். ஒரு முறை கூட கேள்விப்படாத மக்களை விட ஒரு முறை கூட சுவிசேஷம் சொல்லாதவர்களா இருக்க அந்த நாவை திறந்திருக்க ஆண்டவரே. இயேசுதான் ரட்சகர். ஆமென். ஆகவே ஆண்டவர் சொல்றாரு வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்துல,
உன் கிரியை நான் அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம் என் நாமத்தை மதளிக்காதபடி. அல்லேலூயா. 3ஆம் அதிகாரம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் சரிவாப்பா, நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. கிரிகளை அறிந்திருக்கிறேன், கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ அதை என் நாமத்தை மறுதலியாம என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்டப்பட்டான். நம்ம புறப்பட்டா, நம்ம பேச ஆரம்பிச்சா அவர் கிரியைக்கு வல்லவரா இருக்கிறார். கொஞ்சம் பலம் இருந்தோம் ஆண்டவரே, உங்களுக்காக ஓடுகிற அந்த பாக்கியத்தை எனக்கு தாங்க. அல்லேலூயா. இந்த உலகத்துல நான் வெறுங்கையா வரமாட்டேன், வெறுமையான வரமாட்டேன் ஆண்டவரே. என் ஜீவனை மாத்திரம் காப்பாற்றிட்டு வரமாட்டேன், கோடான கோடி ஆத்மாக்களை இந்த ராஜ்யத்துக்கு கொண்டு வருவேன். எனக்கு நீ கொடுத்த தாளந்துக்கு நல்ல பாடுகிற தாளந்தை கொடுத்துருக்கலாம், நல்லா காட்சி வாழ்க்கை வாழ்ற பாரதோட ஜெபிக்கிற எத்தனையோ மேன்மையில கொடுத்துருக்கலாம். அதெல்லாம் நான் வச்சு இந்த நாமத்தை ரட்சகர் நீர் ஒருவரே என்று சொல்லி ஆண்டவரே உங்களை வெளிப்படுத்துவேன். இன்னைக்கு நம்ம வாழ்கிற இந்த பூமியில வெறுமை இருக்குது, ஒழுங்கின்மை இருக்குது, இருள் இருக்குது, ஆவியானவர் இருக்கிறார். வார்த்தையை பேசுகிற பிள்ளைகள் வேணுமே, வார்த்தையை சொல்ல என்னை காட்டிலும் பிள்ளைகள் பெரிய காரியங்களை செய்வார்கள் என்று சொல்லியிருக்கிறது. என்ன அப்படி படைக்காம ஆண்டவர் அவருடைய பிள்ளையா படைச்சிருக்கிறாரு. என்னை காட்டிலும் என் பிள்ளைகள் பெரிய காரியங்களை செய்வார்கள் என்று சொல்லி படைச்சிருக்கிறாரு. அதை உணர்ந்தவர்களாக நாவ திறந்திருக்க ஆண்டவரே. இயேசுதான் ரட்சகர் என்று சொல்ல அந்த கிருபையில் வாக்கியத்தை தாங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. என்னை வெளிப்படுத்துங்க, எனக்குள்ள இருந்து எனக்கு அந்த பலன் தாங்க, என் நாவ திறந்துருங்க என்று சொல்லி ஆண்டோட சமூகத்துல கேட்போமா? அந்த பெரிய காரியங்கள் செய்வாரா? சோத்திரப்பா 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 ஆண்டவரே, நீ நன்றியோடு பிடிக்கிற ஆண்டவரே, நீ சோத்திருக்கிறப்பா ஆண்டவரே. இந்த காலங்களில் அந்த கத்தாவை அதிகாலையிலிருந்து ஏசப்பாவை ஆண்டவரே கத்தாவை உங்க ஆண்டவரே குரலை கேட்க ஆண்டவரே நீங்கள் ஆசையாய் இன்னும் பெற்றங்களோடு கூட பேசுறீங்க. மகனை மறைத்து எங்களோடு கூட பேசுனீங்க ஆண்டவரே, மகனை கொண்டு எங்களோடு கூட பேசுனீங்களே சப்பா, அவை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. பாண்டத்தோடு கூட கருத்து பேசுனீங்களே சப்பா, அவை சோதரிக்கிறப்பா 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 சோத்திரப்பா சோத்திரப்பா. அந்த கால வேளையிலே சப்பா ஆண்டவரே, மண்ணை பிசைந்து மண்ணை பிசைந்து மண்ணான காரியம். ஆமாண்டவரே கர்த்தாவே, இந்த மண்ணான மனிதன் காலையில பூத்து மாலையில மறையக்கூடிய மலருக்குப்பாய் காணப்படுகிறோம், புல்லுக்குப்பாய் காணப்படுகிறோம். இந்த மண் பாண்டத்தோடு கர்த்தர் பேசினீரே ஆண்டவரே. ஆமாண்டவரே, நீ சூத்திரம் இந்த மண் பாண்டது கர்த்தாவே, இந்த சரீரத்துக்கு எவ்வளவாய் நாங்கள் அலங்கரிக்கிறோம் ஆண்டவரே. நீ சூத்திரப்பா சூத்திரப்பா. ஆனா உள்ளான மனுஷனை நாங்கள் பலப்படுத்த கிருபையை விட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் அல்லேலூயா உங்க சுவாசத்தை எங்கள் மேல் ஊதி ஆண்டவரே, நீ சூத்திரம் இந்த மண்ணான சரீரம் எப்பொழுதும் ஆண்டவரே இந்த மண்ணில் போயிடும் ஆண்டவரே. அல்லேலூயா. மண்ணோடு மண்ணாக போயிருந்த சரீரத்தை என் தேவன் எடுத்து பயன்படுத்தி வரீங்களே சப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலத்துல கத்தாவை மகனோடு கூட பேசுனீங்களே சப்பா ஆண்டவரே. கத்தாவை நீ சோத்திரிக்கிறப்பா சோத்திரிக்கிறப்பா ஆண்டவரே. இந்த காலங்களில் ஆண்டவரே நீ சோத்திரம் எங்களுக்கு நல்ல சுவாசத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வெள்ளத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கத்தாவை இந்த மண்பாண்டங்களுக்கு கொடுத்து இம்மட்டுமா நீங்க வழிநடத்தி வரீங்களே சப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. மீ சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே மகனை மறுத்து பேசுனீங்களே சப்பா, மீ சோத்திரம் ஒவ்வொரு வாரமும் தவறாமல் கலந்து கொள்ள ஆண்டவரே அவர் எந்த இடத்திற்கு போனாலும் ஆண்டவரே சோத்திரம் கத்தாவை பேச வேண்டும் என்ற ஆசையோடு ஆவலோடு கூட இருக்கிற மகனை கத்திர ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் சொல்லிக்கிறப்பா. ஒரு வாரம் கூட தவறாமல் எங்க இடத்துல வந்து ஆண்டவரே நம்மளோட சர்டிஃபிகேட் பகிர்ந்து கொடுக்கிற மகனுக்காக நாங்கள் செலுத்தி வருகிறோம் ஆண்டவரே. மகளுடைய குடும்பங்களுக்காக பிள்ளைகளுக்காக ஆண்டவரே அவருடைய போக்குவரத்துக்காக வண்டி வாகனத்துல ஆண்டவரே செய்யற கையில் செய்யற வேலையெல்லாம் நீங்க ஆசீர்வதித்து ஆண்டவரே கம்பெனி ஆசீர்வதித்து சப்பா, வருகிற பிள்ளைகளை ஆசீர்வதித்து
நீர் குடும்பத்தை ஆசீர்வதித்து சந்ததிகளின் சந்தானங்களையும் ஆசீர்வதித்து வைத்திருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம்ப்பா. அந்த மும்பை பட்டணத்துல ஏசப்பா மகனை கத்தாவே பெரிய ஜாதியாக்க போறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீ ஜாதி ஆக்கி வைத்திருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. மகனுக்கு அன்புக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அன்பில்லாத உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களை ஆண்டவரே நல்ல ஒரு அன்புக்குள்ள எங்களை கொண்டு போய் என் தேவன் வழிநடத்தி வருகிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிற வாரம் ஆண்டவரே. ஆண்டவர் எங்களோடு கூட பயணித்துக் கொண்டிருக்கிறதான மகனை உங்களோட கரத்துல தருகிறோம் ஐயா. மகனுக்கு எந்த வியாதியும் அணுகாதபடி, எந்த விதமான பிள்ளைச்சுனியும் அணுகாதபடி, எந்த வியாதியும் அணுகாதபடி ஆண்டவரை காண்டாம இருக்கிறதுக்கு ஒத்த பலத்தை மகனுக்கு தரும்படியா ஆண்டவரே ஒளிவ மர கண்டுகளை போல கர்த்தாவே ஆண்டவர் எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கிற மகனாக ஆண்டவரே மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்காதுன்னு சொன்ன வசனத்தின்படி கர்த்தாவே கால்களை உறுதிப்படுத்தி கண்மலை மேல் வைத்திருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே மகன் சொன்னதான காரியத்துக்காக நாங்கள் சிரிக்கிறோம். ரத்த நல்ல வீட்டை கிருபை செய்யும். அந்த வீட்டுல நாங்கள் எல்லாரும் போய் அதை பிரதர்ஷி பண்ணி ஆண்டவரே வர கிருபை செய்யும். ஆண்டவரே பெரிய பெரிய காரியங்களை இந்த வருஷத்துல நீ மகனுக்கு செய்ய போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியா நாங்கள் செபித்துக் கொண்டிருக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவரே. அப்ப ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் அதிசயமாய் நீங்க வழிநடத்தி வரீங்க ஆண்டவரே. மகனுக்காக செபிக்கிறேன் ஆண்டவர் வாலிப நாட்களில பிள்ளைகளுக்கு மகனோடு கூட சேர்ந்து இணைந்து ஊழியத்தை செய்து ஆண்டவரே கத்திற்காக வைராக்கியமா இருக்கிறதான வாழை பிள்ளை இருவருக்காக நாங்கள் செபிக்கிற மகனுக்கு மகளுக்காக ஆண்டவரே நாங்கள் செபித்து வருகிறோம். ஆலையில் சந்த ரீபா அரளர ஷபாவியானவரே குடும்பமா யோசுவாவின் குடும்பத்தை போல நானும் என் வீட்டாரும் என்றால் கத்தரையே சேஃப் என்று யோசுவா சொன்னது போல ஏசப்பா ஆண்டவரே குடும்பமாய் கத்தர் அவன் ஆராய்ச்சி வர்றாங்க, ஊழியத்தை செய்து வர்றாங்க ஆண்டவரே. அன்பாய கத்தாவே அன்பான குடும்பமாய் வாழ்ந்து வர்றாங்க ஆண்டவரே. சோத்திரமுக்கு பிரியமுள்ள மகனாய் வாழ்ந்து வர்றாங்கப்பா. அதுக்காய் நன்றி சோத்திரம் வெளியெடுத்த தேவன் இம்மட்டுமாய் மகனுடைய வீட்டையும் பிள்ளைகளையும் வேலையெடுத்து மட்டுமாய் நீங்க பாதுகாத்து வரீங்க ஆண்டவரே. கண்ணிகளுக்கு சிக்காதபடி கத்தருடைய கோட்டைகளை கத்து நிர்மூலமாக்கி போகிறோட வருகிற கத்தருடைய கரம் மகனோடு போயிருந்து மக்களையும் கத்தாவை நீர் வழி நடத்து வருகிற கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். மகனுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கொடுங்க, மகனுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கொடுங்க. உண்மையே சார்ந்து ஜெயிக்கிற குடும்பம் ஆண்டவரே. அப்பா அந்த வாலிப நாட்களில பாவத்துக்கு விலகி யோசேப்பை போல ஆண்டவர் எஸ்தர் ராஜாத்தை போல ஆண்டவரே சூத்திரம் சூத்திரம் சூத்திரப்பா சூத்திர எலியாவை போல யோசுவாவை போல ஆண்டவரே எங்கள் முத்திராக்களை போல வைராக்கியமா அவளுகிற குடும்பத்தின் என் தேவன் கைவிடாமல் மட்டுமா நீங்க பாதுகாத்து வரீங்களே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மகனுக்கு எந்த விதமான வியாதி வரக்கூடாது ராஜா ஆண்டவரே. நீ சூத்திரம் சூத்திரம் சூத்திர குடும்பத்துல சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஐக்கியத்தையும் தேவைகளை எல்லாம் கத்தர் சந்தித்து ஆண்டவரே எந்த குறையிலானபடி கத்தர் நடத்துகிறாங்க ஆண்டவரே. அவர்கள் என்னென்ன காரியத்துல முயற்சி எடுக்கிறார்களோ அந்த காரியம் எல்லாம் வாய்க்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அல்லேலூயாவை சோதரிக்கிறப்பா கத்தாவே. மற்ற மனிதர்களுக்கு முன்பாக என் தேவனாய் கத்தர் அந்த இடத்துல அந்த மும்பை பட்டணத்துல ஒரு சாட்சியாய் வைத்திருக்கிற கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயாவை சோதரே. கத்தர் மேல் என் வார்த்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார்னு சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே தாவீதை கேட்டு சொன்னீரே அப்படியாக மகனையும் மகனுடைய குடும்ப ஆண்டவர் கேட்ட பிள்ளைகளாய் கத்தர் வைத்திருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயாவை சோதரா. ஆண்டவரே கத்தாவை போகிற இடமெல்லாம் அற்புதங்கள் அதிசயங்கள் நடத்த கிருபை செய்யும். எங்கெல்லாம் அழைக்கிறார்களோ அங்க எல்லாம் அற்புதங்களை செய்யும் ஆண்டவரே. ஒரு கூட்ட ஜனத்தை கத்த ஆயுதப்படுத்தி வர வருகையில கத்தாவை கொண்டு போய் சேர்க்க முடியாது. இந்த கத்தாவை எங்களையும் கத்தாவே அன்பின் அதிகால ஜபத்திருக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே கத்தாவே சோத்திரம் ஆண்டவரே பல ராஜ்யத்துல கொண்டு போய் சேர்க்க முடியாத கிருபையை தாரும். அல்லேலூயாவை சோத்திரிக்கிறோம். காத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. எந்த வியாதி அணுகாதபடி மகனை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்க. பிள்ளைகளை மூடி ரத்த கொடைகள் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படி சொல்லிக்கிறோம். இந்நேரம் வரைக்கும் கர்த்தருடைய கிருபை எங்களோடு கூட இருந்தது கத்தாவே. நாங்கள் உலகத்துக்குள்ள போகிறப்போ கர்த்தருடைய கிருபை எங்களோடு கூட இருக்க முடியாது சொல்லிக்கிறோம். வண்டி வாகனத்துல போக்கில வருத்துல வேலை ஸ்தலங்களை கைது வேலையெல்லாம் சகல ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரே அதிகாருடைய கண்களையும் மனுஷருடைய கண்களையும் இருக்கவும் தயவெடுக்கிற வச்சீங்க. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சோத்திரம் ஆண்டவரே. அடுத்த வாரம் வர வரைக்கும் மகனுடைய வார்த்தை நாங்கள் கர்த்தருடைய வார்த்தை மகன் மூலியமா கேட்க வரைக்கும் பலத்த கரம் எங்கள் மகனோடு கூட இருக்கும்படியா சொல்லிக்கிறோம். காத்துக்கொள்ளும் ஆண்டவரே, வழி நடத்தும் ஆண்டவரே. சோத்திர கர்த்தர் பேசின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்துல நடத்துற மகளோடு மன கரங்களுக்குமா சொல்லிக்கிறோம். துதிகான மகிமையை மட்டும் செலுத்துகிறோம். இயேசுவே ஜெபித்த ஒவ்வொரு மக்களுக்காக சொல்லிக்கிறேன். யாமை சோத்திரா ஆண்டவரே. அந்த நாள் முழுவதும் ஆண்டவரே வார்த்தை கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல் இருக்குது ராஜா. சோத்திரிக்கிறப்பா சோத்திரப்பா சோத்திரப்பா. காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, மீதியான சமயம் கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் தாள் முடிச்சு வைக்கிற நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் தாம் இந்த ஜெபத்தை கேட்டு பிரதருடைய குடும்பத்தையும் கர்த்தர் மேன்மையாக வைத்து அநேகமாயிரம் மக்களுக்கு ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக தேவனாய் கர்த்தர் மாற்ற போற தெய்வுக்காக மேத்தி கூட சீக்கிரத்துல நல்ல ஒரு வேலை கிடைக்க கர்த்தர் கிருபை பாராட்ட போற தெய்வுக்காக கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பதில் தர போறதுக்காக எல்லாரும் சோத்திரம் செலுத்துவோம். சோத்திரம் 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 சோத்திரம். அவரால் மீட்கப்பட்டவர்கள் நீங்களும் நானால் வெட்கப்படாமலும் கலங்காம இருங்க. ஒரு நாளுடைய வார்த்தைகளை கொண்டு நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிற அந்த வார்த்தை நமக்கு கிடைத்தவுடன் நம்ம செயலாற்றுகிற பிள்ளைகளாக ஆவியானவர் விட்டுக் கொடுத்து நம்ம ஒவ்வொருவரும் கர்த்தருக்காக வைராக்கியமா எளிமைக்கிற பிள்ளைகளாய் நம்ம கொஞ்சம் பலன் இருந்தாலும் கர்த்தருக்காக நம்ம வைராக்கியம் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிற தகப்பனா இருக்கிறார். தொடர்ந்து பிரதருக்காக
அவருடைய குடும்பத்துக்காக, ஊழியங்களுக்காக தொடர்ந்து தனிப்பட்ட ஜெபத்திலும் குடும்ப ஜெபத்திலும் நீங்க அதிகமாக ஜெபிக்கும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்றேன். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.